யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுகிறோம். இயேசுவின் வார்த்தைகள் எஜமான் இயேசுவின் வார்த்தைகள். Alright, Matthew 24. We go to our normal study. Matthew 24:4. உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அடையாளம் என்று கேட்டப்படுது. இதை நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். திரும்ப திரும்ப நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம். இது நல்லது. பிகாஸ் ஏசுவா சொன்னா நாங்கள் கதை இல்லை, ஒருவர் சொல்ல தேவையில்ல. ஏசா அவர்களுக்கு மறுபடியாக ஒருவனும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அதிகமாக ஏமாற்றினார்கள். இயேசுவின் காலம் தொடக்கம் கடந்த 2000 வருஷங்களாக ஏமாற்றுதல் இன்று வரை இந்த மனத்தியாலம் வரை நடக்கிறது. பிரபல்யமான எல்லாரும் உலகத்திலே கிறிஸ்தவர்கள் ஆக இந்த கத்தோலிக்க மெதடிஸ்ட் ஆங்கிலிக்கன் இந்த பண்டி நிலத்தை பார்த்துட்டு போற மாதிரி அந்த நேரம் ஒரு நாள் மேல பார்க்காது, ஒன்றுமே அறியாத இந்த கத்தோலிக்க மெதடிஸ்ட் ஆங்கிலிக்கன் இந்த மற்ற சிபிஎம் இந்த மாதிரி அவங்களும் அவங்களோட சபையும் அந்த இதுவும் they're not worried about what Yeshua says. They're not. Yeshua என்ன சொல்லி என்பதை பார்க்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்காக பேசிய தேவன் இந்த கடைசி நாட்களில் மகனில் பேசியிருக்கிறார். எபிரேயர் 1:2. மோசே ஒரு காரியத்தை சொன்னார், அதே ஒரு காரியத்தை இயேசுவா சொல்லுகிறார். யாருடைய இதை எடுக்க வேணும்? இயேசுவா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படியாய் கேள்விப்பட்டீர்கள், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். ஓ, ஐ லவ் இட். பவுல் ஒன்று காரியத்தை சொல்லிக் கொண்டு போறான், அதே இது இயேசுவா டேடியின் இடத்துல இருந்து நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். யார் எடுக்கிறது? பவுலா இயேசுவாவா? இவரே நேச மகன், இவருக்கு செவி கொடுங்கள். ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறவர்கள் இயேசுவ ராஜ்யத்தை எருசலேமுக்கு கொண்டு வந்து கவனமாய்கள். அவர் அரசாளும் நேரத்தில் இப்பொழுதே நீ மனம் திரும்பி பாதையை தெரிவு செய்து வாசலை தீர்மானித்து நீ போய்கொண்டிருந்து நீ உள்ளே போக விரும்பினால் நான் சொல்வதை கேள். இயேசுவின் வார்த்தைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை பிடித்துக்கொள். அண்ணுங்கு பிடியாக நீ பிழையாய் போக மாட்டாய். இதை விட எனக்கு சொல்ல தெரியாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஜான் அவர் சொன்ன வார்த்தைகளை எவன் என்ன சொன்னாலும் பரவாது படி. வந்த ராஜ்யத்தை அறிவிக்க
நான் மற்ற பட்டணங்களுக்கு போக வேண்டும், அதற்காகவே அனுப்பப்பட்டேன். எல்லாவற்றுக்கு காலம் சமீபம். விளையாடுறவன் விளையாடு. ஏமலாந்திர பொம்பளை பிள்ளை ஏமலாந்து. மண்டையின் நனவுகள் போகட்டும். காற்று அடித்துக் கொண்டு நீ உள்ளே போக மாட்டாய். உள்ளே என்றால் எங்கிட்டு உனக்கு தெரிய வேணும். Hey, every day Daddy speaks in a different way. ஒவ்வொரு நாளிலும் வித்தியாசமான வழிகளிலே, ஒவ்வொரு நாளிலும் you won't get the same anointing as yesterday, day before. Dog, உனக்கு anointing என்றா என்னென்று தெரிந்தால், I tell you today is different. என்னைக்கு வித்தியாசம். எப்படி போறது? யார் போவார்கள், யார் போக மாட்டார்கள்? மனம் திரும்பி ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ராஜாவுக்கு பின்னால நாளாந்தம் போக வேண்டும். வெறி உன்னுடைய சபையும் உன்னுடைய பாசரும் உன்னுடைய போதனையும் இது. இதுல தேவனுடைய மகன் என்ன சொல்லி இருக்கிறார், என்னத்தை எச்சரிக்கிறார், யாருடைய வாழ்க்கை முறிஞ்சு விழும், யாருடைய வாழ்க்கை கட்டப்படும், காத்தடிச்சாலும் வெள்ளம் வந்தாலும் பெருமழை பெய்தாலும் எப்படிப்பட்டாங்க உள்ள போவாங்க? உள்ள போகத்தான் வேண்டுமா? யாரும் குறிச்சு கூடுதலாய் பேசினார்? யாரோடு தம்மை உறவுபடுத்தி ஒரே பேசினார்? கேட்டாயா நான் சொன்னதை? இப்ப with whom, about whom he spoke, and he has a relationship, Daddy, or title name called Holy Spirit. அவரும் டடியும் டடியும் அவரும் எல்லா இடத்திலையும். இதுபடாதவர்கள் அறியாமை வஞ்சிப்பு. மூன்றாம் ஆள் இல்லை இதுல. டடியும் மகனும். நான் டடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசிக்கிறேன் என்று உலகம் அறியும். யோகனான் 14:31. Oh, I wish I had more concentrated on the words of Yeshua. கடந்து போன 40 வருஷங்களிலே கூடுதலாக அறிவு என்ன தேவனின் மகன் இயேசுவின் வார்த்தைகளிலே நான் போக்கஸ் பண்ணி இருக்க வேண்டும். Well, இயேசுவோ ராஜ்யம் 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 என்றாலும் பேசினார். வேறொன்றும் பேச இல்லையே. சபை என்று சர்ச் என்ற இங்கிலீஷாரன் கொடுத்த சொல் 2 தடவை பேசினார். கிங்டம் 130க்கு மேல. உண்மை உள்ளவர்களுக்குத்தான் நான் சொல்வது விழும் இங்கே, மற்றவர்களுக்கு அல்ல. ராஜ்யத்தின் அறிவிப்பு எல்லாருக்கும், சகல ஜாதி ஜனங்களுக்கும். ராஜ்யத்தின் ரகசியங்கள்
அவரண்டை நெருங்கும் சீஷர்கள் அவருடைய ஆடுகள். கிறிஸ்தவர்கள் அவருடைய ஆடுகள் அல்ல. 95% உலகத்திலே அவருடைய ஆடுகள் அல்ல. நோ, அதனால்தான் இப்படிப்பட்டவர்கள் அகலமான பாதையாலும் அகலமான வாசலாலும் போவார்கள் அழிவுக்கு. They don't want to obey. We're free. We are under grace. கிருபையின் கீழே நாங்கள் இருக்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். என்டர். இது நான் மறுபடியும் எபிரேயரிலே 4 அதிகாரம் 3 பேசப்படுகிறது. Sabbath rest, ஓய்வு நாள். அந்த 7ஆம் நாள் இளைப்பாறுதல் is life in the kingdom in Jerusalem. You have not caught it yet. I don't know. I wish I could cry with you. It's time up. US and Israel have started to attack Iran. Now that's one of the first big things you should know. That was on yesterday. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிரு. யார் பேசினது? டேடியின் மகன். எது பேச வேணும், எந்த சொல் பாவிக்க வேணும் எல்லாம் அவருக்கு தெரியும். இப்பதே போதகர் மாதிரி மேல என்ன மாதிரி மேல அதே மாதிரி பேச போட அவிசுவாசம் உள்ள ஆக்களுக்கு அவர் புடையன் பாம்பு குடிகளை என்று கூப்பிட்டவர். நான் என்ன கூப்பிட இவைகள் எல்லாம் நடக்க வேண்டியது. Put the next picture. Israel fighting. Nithru kodraya. The next one. காலத்திலே ஈரான் தேசத்து அந்த ராஜாதான் சைரஸ் கோரஸ் கண்டு போட்டிருக்குது. அந்த மனுஷன் மொழிபெயர்ப்பில் எப்பொழுதும் பெரிய யுத்தம், இது பெரிய கொண்டு போகும். ஆனாலும் முடிவுடன் வராத மக்களுக்கு விரோதமாக மக்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் வளமும். மக்கள் என்று போட்டிருக்கிறது எத்னோஸ், வித்தியாசமான ஜனங்கள், பாஷை பேசுகிறவர்கள்.
இனம் வித்தியாசமாக, இனத்துக்கு விரோதமாக இனம். உதாரணமாக சிங்களவர்களுக்கு விரோதமாக தமிழர்கள் அல்லது முஸ்லிம்களுக்கு விரோதமாக சிங்களவர்கள். அதான் அது எத்னோஸ். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் வளமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாமே வேதனைகளுக்கு ஆரம்பம். கடைசியாக கொண்டு போய் ஒரு பெண் தன் பிரசவ நேரத்தில் தொடங்குற வேதனைகளை கூப்பிட்டு அதுக்கு பிறகு அந்த குழந்தை பிறக்கிறது. I think it's you can read that in John chapter 16. யோவான் 16 என்னென்று கேட்டால் பிரசவ வேதனை ஆரம்பிக்க தொடங்கினால் ஒரு பெண்ணுக்கு சும்மா நான் படியா சொல்றதான் பெருமை கேட்ட உடனே முழுசுறது கிடாந்து அந்த மாதிரி அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, அது பின்பக்கமாக திருப்ப முடியாது. யுத்தங்கள் பூமி அதிர்ச்சிகள் கொலை நோய்கள் எல்லாம் குறைஞ்சு நின்று போகும். Never. It's going to increase. கூடிக்கொண்டே போகுது. Now, when Yeshua spoke about entrance into the kingdom, ராஜ்யத்துக்குள்ள உட்பிரவேசத்தை குறித்து அவர் கண்டிப்பாக அவர்களை எச்சரித்தது. சமன் எபிரேயர் 3 அதிகாரம் 4 அதிகாரத்திலே இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க அவர்களை கூட்டிக் கொண்டு போனார். அடிமைத்தனம் வீடு எகிப்து உலகத்துக்கு சமன். பார்வோன் இதோட தினத்தரக்கா சொன்னது. சாத்தானுக்கு ஒப்பாய் இருக்கிறான். மந்திரவாதிகள் எல்லாருமே சாத்தானின் ஊழியக்காரர்கள், ஆளோட்டிகள், அசுத்தாவிகள். எகிப்து உலகம் வெளியே கொண்டு போறாரு. அடிமைத்தனத்தில் இருந்த எங்கே இளைப்பாறுதல் உள்ள இடத்துக்கு கொண்டு போறார். எங்கே? கானானுக்கு. எத்தனை பேர் போனார்கள்? 2 பேர். இயேசுவா சொன்னார், இங்க பாருங்க, மத்தேயு 7:13 குறுகின இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசியுங்கள், உள்ளே பிரவேசியுங்கள். எபிரேயர் 4 அவர்களால் பிரவேசிக்க முடியவில்லை. அவிசுவாசத்தினால், அவிசுவாசம் இருந்ததனால் கீழ்ப்படிய முடியவில்லை. கீழ்ப்படியாமையின் வேர் அவிசுவாசம். என்று சொல்லுவார்கள் இந்த வெள்ளக்காரர், அமெரிக்கன், கனடா, பிரிட்டிஷ், அது இதெல்லாம் அவங்களோட வேற பார்க்க வேணுமே. என்ன வேறு வழியால கீழ்படிதல் இல்லையே, அதை குறிச்சு பேசுறது இல்லையே. கட்டிடுக்கு கீழ்படிவாங்க. We can't. We are under grace. நாங்கள் கிருபையின் காலம். கட்டளைகளை இயேசு சிலுவையிலே ஆணி அடித்து முடித்து விட்டார். நல்லது, ஒருவரும் போறதில்லை உள்ளே. குறையின வாசல் வழியாய் உள்ளே செல்லுங்கள். எங்கே? ராஜ்யத்துக்குள்ளே. அழிவுக்கு போகிற வாசல் அகலமும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிற அநேக பேர். இவங்க தான் the Christians who say we are under grace. We don't obey, brother.
We are under grace, brother. Oh, really? பிரவேசிக்கிறவர்கள் குறுகின வாசல் வழியாக பிரவேசியுங்கள். Enter, enter, enter. And then யேசுவா எல்லாம் அந்த மருது இதெல்லாம் போன பிறகு ஹீப்ரூஸ் யூதர்களுக்கு ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர், நீங்கள் முன்பு கேட்டுப்பட்டுகிறீர்கள், உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல அவர்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. எது நற்செய்தி? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் சமன் ராஜ்யத்தின் வாழ்க்கை. எங்கே? எருசலேமிலே. இங்கே தொடங்கும். இங்கே அவருடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை ருசிக்க ஆரம்பிப்பாய். ருசி இல்லையா? என்னத்துல சந்தோஷப்படுறா? சாப்பாடா? என்ன உனக்கு குழு குழுப்பை ஏற்படுத்துவது? வச்சு படம் எடுத்து போட்டு சும்மா பேஸ்புக்லையும் ப்ரொஃபைல்லையும் போட வேண்டியதான். தானே தேவை. இந்த வார்த்தையை, ராஜ்யத்தின் வார்த்தையை ருசிக்க ஆரம்பிப்பாய். முதலாம் பீட்டர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வார்த்தைகள். You have to taste as you enter. நீ உள்ளுக்கு போகும் நேரத்திலே you will taste. அது ருசிப்பாய். அது மட்டுமல்ல, ராஜ்யத்தின் அதிகாரம், வல்லமை, இயேசுவின் பேரின் வல்லமை. அவங்க வந்து சொன்னாங்க 70 பேர், மாஸ்டர் மாஸ்டர் உம்முடைய பேரிலே அசுத்தாவிகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. What is that? Authority of the kingdom life. They have already entered. நிஜமாக in reality ராஜ்யம் இன்னும் வரவில்லை. இஸ்ராயேலுக்கு வரும் நேரத்திலேதான் இங்கே பிரயாசப்பட்டவர்கள், இந்த சரீர வாழ்க்கையிலே உண்மையாக இருந்தவர்கள், அவருடைய ஆடுகள் உயிர்த்தெழுதலில் அதுக்குள்ளே போவார்கள். மாம்சமும் இரத்தமும் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அது இன்னும் ஒரு காலகட்டம். டடியும் மகன் யேசுவாவும் வந்ததுக்கு பிறகு இப்ப யுத்தங்களின் அதுகள் எல்லாம் பெருகி கொண்டு போகும். கொள்ள நோய்கள் உலகெங்கும் அசைக்கப்படும். பட்டணங்கள், தேசங்கள், கிராமங்கள், அரசாங்கங்கள், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்தையும் போட்டு அசைப்பார். அசைக்கப்படாதது ஒன்றே ஒன்று. எபிரேயர் 12 அது வர இருக்கும் அவரது ராஜ்யம். அதை பிடித்திருக்கிறாயா? மனம் திரும்பி ராஜ்யத்தை விசுவாசித்து, விசுவாசம் எங்க கொண்டு போகிறது? கீழ்ப்படிவு. அவிசுவாசம் எங்க கொண்டு போகிறது? கீழ்ப்படியாமை. பலதரப்பட்ட ஜனங்களை ஈர்த்து விட்டு வெளியே வந்தார்கள். தங்கமாலை, தோடுகள், அது இதுகள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு தேவநாத்துக்கு அப்படியா சொல்லி இருந்தார். அவர்கள்
எல்லாத்தையும் பல பயத்தில் கலத்தி கொடுத்துட்டான். எய்த்தியர் இவங்க போனா காணும் விடு ஆக்கல. அப்ப அதுக்குள்ள இருந்த சும்மா ஆக்களோடு ஆக்களாக எள்ளுக்காயுதண்டு எலியில என்னமோ ஊகாகிறது. அப்படியாக நிறைய ஆக்கள் கிறிஸ்தவ மண்டபங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். இது தெரியாட்டி பிறகு என்னண்டு என்ன குருட்டாட்டத்திலே மயக்கத்திலே இருக்கிறாய். முழு பேரும் வந்திருப்பாங்க. நாங்களும் மாறோம் போய் எல்லாரும் என்ன செய்யறது போறதுக்கு முதல்ல அவங்க போய் எல்லார்ட்டையும் அந்த பந்தங்களை கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. போர்ஸ் பண்றது இல்லை நீங்களும் போகிறீர்கள் சொல்லுங்க. இத்தனை சனம் இத்தில இருந்த சனமே இஸ்ரேல் ஜனம் தங்களோட விருப்பப்படி ஜீவிச்சார்கள். இப்போதைய கிறிஸ்தவர்களை போல ஆங்கிலிக்கன் மெதடி கத்தலிக் அது இதெல்லாம் நாங்கள் அதில் இருந்தோம். எங்களது வாழ்க்கையில போனோம். அவர்கள் எல்லாரும் படியிலே வந்தார்கள். மோசைக்கு பின்னாலே அவர்கள் முக்காவாசி பேருக்கு முக்காவாசியில் அதுக்கு கூட விசுவாசம் இருக்கவில்லை. அவர்கள் அவரது அற்புதங்களை கண்டும் அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படவில்லை. தெரியுமா அந்த வார்த்தையை? தெரியுமா? உபாகமம் தேவன் என்ன சொல்றார் என்று பார். தாய் தகப்பன் எல்லாம் சேர்த்து போச்சு. இப்ப மற்ற சந்ததிக்கு சொல்றார். உபாகமம் 29 ஒரேபிலே இஸ்ரவேல் பிள்ளைகளோட பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல் மோவாபின் தேசத்தில் அவரது உடன்படிக்கையை யாவே மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை இவைகளை கண். மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உள்ள உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் யாவே செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. கண்ணார கண்டாயே. ஆனாலும் 29:4 யாவே யெகோவா உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரை கொடுக்கவில்லை. போ கண்கள் திறக்கப்பட்டு இருதயத்தில் உணர்வடைந்தவர்களா வந்தார்கள். வெளியிலே என்ன இருக்கு? அவிசுவாசம். இவர்கள் வந்தார்கள் சரியா கிறிஸ்தவ மண்டபங்களுக்குள்ளே. வெளியான சோச்சண்ட ஒரு பேர் கிடக்கிற ரோட்ல இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற சும்மா போய் அவங்களை சொல்லி துண்டு பிரசனம் அது இது எல்லாத்தையும் கொடுத்து கிட்டக்கிற முண்டத்தை வணங்கினவர்கள், சாபம் நிறைந்தவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாரது கூட்டத்துக்குள்ள. அவைகளால் தான் இதை துமாசையை விட்டு வலிக்கிட்டாக்கலாம். அவர்களை கொண்டு நடக்கவில்லை. 10 மாதங்களை அனுப்பி அற்புதங்களை அவங்க கண்க திறந்ததா ஏறாய். எதுக்காக வந்தார்கள்? இது ஒரு குஷி லைஃபுக்கு. அங்க அடிமைத்தனம் அழுத்து போச்சது. 400 வருஷம்
எப்படா விடுதலை கிடைக்கும் பார்த்து கொண்டிருந்தவன் இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கறது இல்லையா? என்னண்டு வாசிக்கிறாய்? எறும்பு ஒரு இடத்துக்கு தேவையில்லாம போவாது. அவர்கிட்ட எறும்புட்டு காட்டுக்கொள்ளு, நீ ஊத்து கொண்டு தெரிகிறாய். இவைகளை தியானிக்கிறது இல்லையா? அப்ப இவங்க இப்ப வந்து தானும் ஒரு குறிசவன் அப்படி என்று சொல்லி கிடக்கிற சனம் எல்லாம் வந்து மண்டபங்களுக்குள்ள சபை என்று பூந்து கிடக்கிற மாதிரி அவர்களுக்கு கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாது, இருதயம் இருந்தும் உணராது, பல முண்டங்களையும் பல தீப்பாய்ச்சவர்களும் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தவர்களும். That's not the church. இனிமன்னாக்கள் வருவாங்க, எல்லாரும் அங்க போறாங்களாம் கேள்விப்பட்டோம். ஆனா என் மகளுக்கு ஒருபடி இருந்தவ அங்க போய் பார்க்கலாமா? அங்க நீங்க அங்க போற இல்லையா? அங்கதான் போற. அப்ப அங்க இருப்பாங்களே, நீங்க அதுக்காக வரக்கூடாது. ஏன் பிள்ளை, நாங்க மாறுவோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் மாறி எங்க வேண்ட வேத புத்தகம் சொல்லுங்க, நாங்க வாங்குறோம். எப்படியாவது ஒரு நல்ல ஒரு படியை நான் சிகர குடிக்காதவனா நல்ல ஒரு பெற்றாருக்கு படிக்கிற பிள்ளையாக ஒருவன் அங்கே இருப்ப அந்த மனுஷன் சரியான கடினமாம் என்று கேள்விப்பட்டோம். அப்ப நாங்க வாரம் என்ன வந்து அண்டகாக மாதிரி இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறது. அண்டங்காகம், மட்டக்களப்பு அண்டங்காகம் எப்படி பார்க்கிறது? நான் படிப்பிக்கிறேன். அதுக்கு பிறகு இரகசியமாக காரியங்கள் நடக்கும். அவங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே மோசையோடு பின்னால வந்த சனம் மாதிரி ஏற்கனவே வந்து கிடக்கிற சனங்களும் வேடர்களும் உள்ளுக்கு ரோட்டுறதை தெரிஞ்ச வேடர்கள், நல்ல வாலிப யூத் மாதிரி நட்டிப்பிலே இருக்கிறவர்கள். அவங்கள என்னமே எல்லாரும் இவங்க இனி இல்ல ஜோஷுவா மாதிரி, நத்தானியல் மாதிரி வந்து கிடக்குது இன்று வரை. சோய்ச்சண்டு அங்க இங்கிலீஷ் ஆரம்பிச்ச சொல்லு என்னன்னு தெரியாது. பீட்டர் சொன்னான், இருளில் அந்தகாரத்தில் இருந்து அவரது ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் அவருடைய ஆசாரியர்கள். 1 பீட்டர் 2:9 என்ன காரியங்களுக்கு உள்ளுக்கு வருகிறார்கள். வெளிநாட்டுக்கு போக ஒரு வீசா, ஒரு பொம்பளை தேவை, ஒரு பொடியன் தேவை, நாங்க என்ன செய்ய வேணும் என்று சொல்லுங்க. நீங்க வந்து பைபிளை எடுத்துட்டு இது இங்க உள்ளுக்கு இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பைகளும் வேடர்களும் ஏற்கனவே உள்ளுக்கு கிடக்குது. அதுகள் சொல்லி கொடுக்கிற அது வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கேயாவது ஒரு மொக்கடா சாமிய பார்த்து எடுத்துரும், ஒரு நாட்டி ப்ரொஃபஸர். அதுக்கு பிறகு பார்த்தா ஆளும் இல்லை, குடும்பமும் இல்லை. நட்டி ப்ரொஃபஸர், நட்ஸ்
இவர்களுக்கு என்ன ஈசுவாவும் ராஜ்யமும்? இவங்க வந்து குந்தி இருந்தது சமைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லாம இப்படியாவது ஒரு பொம்பளைய பிடிச்சிருவோம். அவர் வந்தது ஐயோ தனியாக இருந்து ஏதாவது நமக்கு சொல்லி இவங்க ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொண்டு ராஜ்யத்துக்கு உள்ள போறதுக்கு பிரயாசப்படுறாங்களா? இவங்க கிளினிக்கு போறதுக்கு பிரயாசப்படுறார்கள். கிளினிக் அதானே அடுத்தது. வேற என்ன கலைக்கிறது நடந்து கொண்டிருக்கிறதா தான். அவன் பார்த்துட்டேன் யாரு உங்களை எச்சரித்தது? மாறாங்க குட்டையன் பாம்பு குட்டிகள் மனம் திருப்பினியா? மனம் திருப்பினா அதுக்கேற்ற கனியை நீ காண்பிக்கணும். கிடக்கிற வண்டல்கள் எல்லாம், கிடக்கிற வேடர்கள் எல்லாம், கிடக்கிற வேலி பாய்கிறவன் எல்லாம், உடைக்கிறவன் எல்லாம் கதவுகளை சபைங்கிற மண்டபத்துக்குள்ள எய்த்துல வெளிக்கட்டு வந்த சனம் மாதிரி எந்த நேரமும் கைய கல்ல தூக்கினதானே மோசை குப்பர விழுந்து 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 ஒருவேளை அவன் தலைமையில் எல்லாம் இல்லாம போய் என்ன இப்படியாக நான் என்ன குற்றம் செய்தேன்? இவங்களை நான் பெத்த நான் கிடக்கிறவன் எல்லாம் வழிகிட்டு வந்துட்டான். உனக்கு இப்ப விளங்குதா ஏன் முரட்டாட்டம் பண்ணினது? ஏன் அவர்களுக்கு விசுவாசம் இருக்கவில்லை? ஏன் கீழ்ப்படியவில்லை? ஒருவன் உள்ளுக்கு போகவில்லை. ரெண்டு பேர் ஆக ரெண்டு பேர் ஜோஷுவன் காலேப். நல்லவேளை நான் இப்படி இந்த ஆன்லைன்ல கொடுக்கிறேன். நான் வழியிலே சபை கூடுதல் கொடுத்திருந்தான் உன் கதலைக்கு கிட்ட வந்திருப்பேன். உனக்கு மேலால நாட்கள் கடந்து போது அவர் கத்தி போட்டு போயிட்டார். மனதிருப்பேன் ராஜ்யத்துக்குள்ள போக உள்ளுக்கு போக எந்த பாதையை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வாசல் சொன்னார். யார் போவான் யார் போக மாட்டான் என்ற அடியின் சித்தத்தை செய்கிறவனே ராஜ்யத்துக்குள்ளே போவானே ஒழிய அடியின் சித்தம் அவரது கட்டளைகள் என்ன நோக்கி கத்தாவே 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 என்று சொல்லுகிற ஒவ்வொருவனும் பிரவேசிப்பதில்லை. இப்ப அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எபிரியர் 3:4 இளைப்பாறுதலின் பிரவேசம், ராஜ்யத்தின் பிரவேசம். இது அடிமைத்தன வீடாகிய உலகம். ஆதாம் ஏவாளும் ஏதேனை விட்டு வெளியே வந்தது பிசாசனுடைய அடிமைத்தன வீடாகிய அவனுடைய டிசைன் பண்ணின வாழ்க்கை. பாவம் மனுஷனை பிடித்துக் கொண்டது. தேவனோ அழிக்க சித்தமானார் மனித குலத்தை. ஆரம்ப புத்தகம் 6ஆம் அதிகாரம். போதா குறைக்கு ஆவி உலகத்திலே இருந்து சில பேய்கள் வந்து அவர்களோடு பெண்களோடு உடல் உறவு வைத்து ராட்சதர்கள் பிறந்தார்கள். இப்பொழுது எத்தனையோ பேர் நான் தேவன் அழைத்த இந்த ஊழியத்திலே 84ஆம் ஆண்டு 85 சில சமயம் கல்யாணம் கட்டின மனைவிமார் பயந்து கொண்டார்கள். சில நேரம் புருஷன்மார் ஆளுக்கால் பயந்து கொண்டது மற்றவர்களுக்கு தெரியாது. இப்படியாக இரவையிலே இந்த உருவம் வந்து ஆம்பளைகளுக்கு பொம்பளமாயிரு வந்து அவர்களோடு உறவு வைத்து
அவர் எனக்கு தாங்கலாம் பிரதே, எனக்கு தாங்கலாம், எனக்கு விடுதலையாக்கும். I tell you, அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்க it was a real fight. அதை நான் பிறகு என் ஆவிக்குரிய தகப்பனாகிய டைரக்ட் பிரின்ஸ் அவர் மூலம் கேட்டுக்கொண்டேன். That's going to be a fight. ராகமிலே இருந்த ஒரு பிள்ளை வந்தது, ஒரு பொம்பளை பிள்ளை. அதுக்கு அடிக்கடி இந்த விதமான பேயின் தாக்கம் இருந்தது. இரவு நேரங்களில் இந்த உருவம் வந்து அவளோடு உடல் உறவு. நோவாவின் காலத்தில் எப்படியோ மனுஷகுமாரன் மனிதன் ஆக்களில் இப்ப நடந்து பெருகி கொண்டு போகுது. எத்தனையோ பேர் இதை வழியான சொல்லாமல் இருப்பார்கள். அதே மாதிரி பெண்களும், ஒரு முஸ்லிம் பெண் வந்திருந்தால், அவளுடைய பேர் ஃபாட்டிமா ஃப்ரம் அக்கரப்பத்து. அழுதாள், என் புருஷன் செத்து 25 வருஷம் ஐயா, ஐயா எனக்கு என்ன குளராய் சொல்லன்னு. இரவேல என் புருஷன் மாதிரி ஒரு ஆள் வந்து என்னோட உடல் உறவு வைக்கிறான், எனக்கு இயலாது, எனக்கு விடுதலையாக. உண்மையை சொல்ல எந்த பயமும் தேவையில்லை. That's true. Why you have to be afraid? This is happening. I'm telling you the truth. Don't have to believe it. So, இப்படியாக எகிப்திலே இருந்து புறப்பட்ட ஜனங்களை போல அவிசுவாசமுள்ள பரம்பரை விசுவாசம் இல்லாதவர்களாய், ஆகையினாலே கீழ்ப்படிவற்றவர்களாய், முறுமுறுத்து இச்சையிலே விழுந்து பலவிதமான பாவங்களிலே தேவனை கோபமூட்டினார்கள். அதுதான் எபிரேயர் 3 அதிகாரம் 4 அதிகாரத்திலே கூறப்பட்டதே. ராஜ்யத்தின் பிரவேசம் சமன் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசம். அவர்களுக்கு லிட்டரலி நேரடியாக கானானுக்குள்ளே பிரவேசிக்க, ஏனென்றால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே இருந்து வெளியிலே வந்தார்கள். அவர்கள் ஒரே அடிமைத்தன வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். பாலும் தேலும் வழிந்தோடுகிற இடத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னார். போடுங்க அந்த பணத்தை, ஏமாந்தி வாங்க, கொஞ்சம் நேரம் போடுங்க, நான் சொல்லுவேன். இதுதான் உலக வாழ்க்கை. இப்படியாக சரியாக வேலை செய்யாவிட்டாலும் அடிமைத்தன வாழ்க்கை, சுதந்திரம் இல்லை. சாத்தான் அதிபதி, ஆளோட்டிகள் இருக்கிறார்கள். உலகத்திலே என்ன நடக்கிறது? அதுதான் இயேசுவா வந்து சொன்னார், I am life, நானே வாழ்க்கை. That's what he said. நீ பழைய வாழ்க்கையில இருந்து மனம் திரும்பவில்லையானால், சாத்தானாலே ஆளப்பட்ட வாழ்க்கை, உன் விருப்பப்படி ஜீவித்த வாழ்க்கை, உன் சித்தங்களை நிறைவேற்ற ஜீவித்த வாழ்க்கை, உன் குடும்பம், உன் படிப்பு, உன் வாங்கனம், உன் எதிர்காலம், உன் படியன், உன் பட்டை அல்லது காதலன், காதலி, உன் உலகத்திலே ஜீவித்த நீ. அதுக்கு தான் இயேசுவ said, repent, believe the kingdom life. தேவனாலே ஆளப்படும் லைஃப், அவருடைய அரசாங்கத்துக்குள்ளே ஜீவிக்கும் வாழ்க்கை. That's right.
மனம் திரும்பி ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவா நாங்க இப்ப கற்றுக்கொண்டு வரோம் அல்லவா, அவருடைய கட்டளைகள் எல்லாம் அவருக்கு பின்னால் செல்வது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதான் சொல்லி இருக்கிறார். இடுக்கமான வாசல் வழியாக கட்டளை படிச்சோம் நாங்கள். சனம் இருக்குது கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டு, பர்த்டே கொண்டாடி கொண்டு, கல்யாணம் நாள் பார்க்க போகுது புன்னச்சோலைக்கு. யார்? எகிப்தில் இருந்து புறப்பட்ட ஜனங்கள் மாதிரி வந்து பூந்த இந்த ஜனங்கள் சும்மா எல்லாரும் இங்க விசுவாசம் உள்ளாக்களா போனாலும் கும்பலோடு போக வேண்டியதானே. செங்கடல் பிளந்து போயிட்டது, எல்லாரும் போறார், நானும் போகட்டும். அதே மாதிரி ஞானசானம் எடுக்கிறார்கள். போன கிழமை தீ பாஞ்சது, இண்டாக்கி தண்ணி பாய்கிறது. இதுக்குள்ள போனவன் எல்லாம் விசுவாசத்திலே போனான். இல்லாட்டி வருடங்களுக்கு பிறகு உபாகமம் 29:2 மோசே சொல்லுவானா, ஹாய் வேளையெல்லாம் நீங்க கண்டும் யெகோவா காண்கிற கண்களும் கேட்கிற காதுகளும் உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு கொடுக்கவில்லை. And now he was saying, வேறு ஒரு சந்ததி பிறந்து வளர்ந்தது வனாந்தரத்திலே. எகிப்திலே இருந்து புறப்பட்ட அனைவரும் மடிந்தார்கள். அவிசுவாசம் உள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், இப்பத்திய 98% கிறிஸ்தவர்களை போல உலகெங்கும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பாருங்க. நாகமாம்பு சீர்ற மாதிரி சீருவாங்க. மனம் திரும்ப. ஒரு ஆளுக்கு சொன்னேன், ஒரு மனைவிக்கு நீ மனம் திரும்ப, என்ன மனம் திரும்ப, என்னத்த மனம் திரும்ப, என்னத்துல இருந்து சொல்லுங்க. எத்தனையோ வருஷங்கள் என்னோட கூட இருந்து பார்த்து கேட்கிற மாதிரி கேட்டது சரியா? இந்த மோசையை பின்னால வந்த ஆக்கள் மாதிரி இதை போல எங்கேயும் வார்த்தை தேவன் உள்ளத்தை உள்ளபடி சொல்லி போடுவார். நீ மாயமாலமா நடந்தால் அவருக்கு என்ன? உனக்கு தான் கேடு. யெகோவா சொன்னது இடுக்கமான வாசல், நெருக்கமான பாதை, அதுக்குள்ளாக பிரவேசிகள். சேம் திங் எபிரேயர் 4 அவர்களுக்கு சுசேஷம் அறிவிக்கப்பட்டது போல எங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. இளைப்பாறுதல் இடத்துக்கு அவர் கூட்டிக் கொண்டு போனார். ஏனப்பா இளைப்பாறுதல் சொல்றதை கேள். அவர் ஏற்கனவே 7ஆம் நாள் அந்த சபத் டே அனுசரித்து, அது எதுக்கு நிழல்? வட இருக்கும் ராஜ்யத்துக்கு 6000 வருஷங்கள் 6 நாட்கள். மனுஷனுடைய ப்ரொபேஷன் பீரியட் முடிந்து போகுது. இப்ப கிட்டவா வந்துட்டோம். இளைப்பாறுதல் பிரவேசம், ராஜ்யத்தின் பிரவேசம். அவர்களுக்கு அது நற்செய்தி. கானான் பாலும் தேலும் வளர்ந்தோடுகிற தேசம், அங்கே கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கி வந்திருக்கிறேன். இதோ என்
வேலைக்காரன் மோசே கூப்பிட்டார், ஆரோனை கூப்பிட்டார். அவன் சொன்ன, எனக்கு பேச தெரியாது, பேசாம இரு, உன் வார்த்தைகளை ஆரோண்டு வாயில போடு. என்னட்டு வாசிக்கிறாய் வேத புத்தகத்தை முழிச்சு முழிச்சு, உணாவி உணாவி, ஒன்றுபடி அல்ல, பழகி போனாய். கை தலையில கண் பைபிளை பார்க்கிற மாதிரி இருக்கு, மண்டையின் நினைவுகள் வேற எங்கேயோ. I tell you, the days are gone. People are going to find the mistake. வாலிபர்கள் டறி விழுவார்கள், சோர்ந்து போவார்கள். யாவைக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலன். யாவைக்கு காத்திருக்கிறது என்றால் இளைப்பாறுதலுக்கு, ராஜ்யத்தின் பிரவேசத்துக்கு புதிய பலன் அடைவார்கள். இங்க ஜீவிக்கிறியா? இளைப்பாறுதலுக்காக காத்திருக்கிறாயா? எப்ப சட்டை விரிக்கப்பட்டு நரி ஞானம் இந்த கழுகுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவரது வார்த்தை, என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும். யோகனான் 6:63. ஆவி என்றால் wind. காற்று. இந்த ராஜ்யத்தின் வாக்குத்தத்தங்கள், ராஜ்யத்தின் வார்த்தைகள், இயேசுவா வாரதும் அவர் பாடங்கள் படிப்பிக்கிறதும், வார்த்தை எருசலேமிலே இருந்து தேசங்களுக்கு போவதும், இது புதிய பலனை கொடுக்கும் உனக்கு. தகரியா சொன்னான், ஜனங்கள் இப்பொழுது ஜனங்களால் மறுக்கப்படுகிற யூதர்கள் அறியாமல் அந்த நேரத்தில் யேசுவா வந்ததுக்கு பிறகு ஒருவனை கண்டால் அவன் சட்ட தொங்கலை பிடிச்சது, ஐயா எங்களை அங்க கொண்டு போவீங்களா, உங்களோடு தான் தேவன் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், பிளீஸ் எங்களை கொண்டு போ. 10 பேர் பிடிப்பார்களாம். கொஞ்சம் ஒரு நீ இப்ப யோசிக்கிறாய், சரி இதெல்லாம் உண்மைதான், எனக்கு நம்ப முடியதில்லை. அப்படித்தான் இருந்த தெய்வத்தை விட்டு படிக்கின்ற ஆக்களுக்கு அவிசுவாசம். மனம் திரும்பிய வந்தாங்க. 10 வாதைகளை கண்டு மனம் திரும்பினாங்களா? செங்கடல் பிளந்தது பார்த்து மனம் திரும்பினாங்களா? நோ. மனம் திரும்ப உனக்கு எப்படி வர்றது விசுவாசம்? நீ இங்கே ஒரு மண்டபத்துக்குள்ள இருக்கலாம்,
பைபிளை கையில் வச்சுக்கொண்டு நேரம் வருகிறது, நியாய தீர்ப்பின் நேரம். கீழ்ப்படி உள்ள அவரது ஆடுகளை மட்டும் அவர் அறிவார், மற்றாக்களை அவருக்கு தெரியாது. Where are you from? Never knew. So Yeshua தம்முடைய ஊழியத்திலே பூமியிலே உட்பிரவேசியுங்கள் உட்பிரவேசியுங்கள் என்று சொன்னது மத்திய 7:21 டேடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்களே ஒழிய நோக்கி எஜமானே எஜமானே கத்தாவே கத்தாவே என்று சும்மா கிடந்து பாட்டு படிச்சு தொங்குற தொங்க தொங்க தொங்கு. விசுவாசம் கீழ்ப்படிவிலே முடிகிறது. கீழ்ப்படிவின் வேர் விசுவாசம். எத்தனை பேர் அந்த கடலுக்குள்ள போன மாதிரி கிடக்கிறார்கள், எல்லாரையும் முடிச்சு ஞானசானம் கொடுக்கிறாங்க. உண்மையாக மனம் திரும்பி நாங்க ஞானம் கொடுப்போம் கொஞ்சம் பேரை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போனா அதுக்குள்ள கிடக்கிற பேய் எழுப்பி ஞானஸ்நானம் கொடுக்க போற ஆக்களை போட்டு அமத்த துவங்கிட்டுது தண்ணிக்குள்ள. இதெல்லாம் சரித்திரம். நித்திய வாழ்க்கை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே என்ன கேட்டான்? இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க என்ன செய்ய வேணும்? ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க என்ன செய்ய வேணும்? அதான் நித்திய வாழ்வு. பரலோகத்தில் போய் நீ நெஸ்காவே குடிக்கிறதல்ல, ஐஸ்கிரீம் தின்றதல்ல, உன் கொப்பாட்டியின் கதை. வாழையடி வாழையாக வந்த கிளவி கதைகள். பவுல் சொன்னான், கடைசி நேரத்தில் இந்த கிளவி கட்டு கதைகளுக்கு செவி கொடுக்கும் காலம் வரும். 2000 வருஷங்களுக்கு முதல்ல சொன்னான். வந்தது வந்தது அம்மா வந்தது. இயேசுவா இப்படி கொண்டே முடிக்கிறார். அவன் நித்திய வாழ்வை அடைய நான் என்ன செய்யணும் என்று ராஜ்யத்தின் பிரவேசத்துக்கு உள்ளே போறதை கொண்டு போய் முடிக்கிறார். அவன் எல்லாத்தையும் இது போட்டு வாண்டி சொன்ன துக்கத்தோடு போன உடனே அவன் சொன்னார், பணத்திலே படியாயிருக்கிறவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது எவ்வளவு கடினம். எதிலையும் படியாயிருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட ஆக்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே ராஜ்யத்துக்குள்ளே அந்த வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பது விட ஊசி ஓட்டைக்குள்ளால அவன் அரபுக்காரனின் ஒட்டகம் உள்ளுக்கு போயிடும். ராஜ்யத்தின் உட்பிரவேசம், இளைப்பாறுதலின் உட்பிரவேசம்.
இல்லாத பெண்கள் வார்த்தை உள்ளே இருக்கவில்லை, அதான் எண்ணெய் முடிந்தது. வார்த்தை தான் விளக்கு, வார்த்தை தான் வெளிச்சம் கொடுக்கிறது. அவர்களுக்கு இல்லை. கதவு அடைக்கப்பட்டது, உள்ளே போகவில்லை. உள்ளே போவது இளைப்பாறுதல்கள். உள்ளே எஜமான் மணவாளன் இயேசுவா. அவைகள் தான் ஊமைகளாக இயேசுவா பேசினான். விளங்கவில்லை, என்ன உனக்கு விளங்கும்? எல்லா உவமைகளும் தாழ்ந்து உவமைகள் எல்லாமே இப்பொழுது எப்படி ஜீவிக்கிறாய்? இளைப்பாறுதலுக்குள்ளே அல்லது ராஜ்யத்தின் உள்ளே பிரவேசிக்க அவர் சொன்ன ஒழுங்குகளை பின்பற்றுகிறாயா? விட வேண்டிய சில நண்பர்கள் எனப்பட்ட சில இனஞ்சனம் எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்கிறாயா? அவங்களோடு கோபப்படும்படி சொல்லவில்லை. பரிகாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத, பாவிகளின் வழியிலே நில்லாத. நிறைய எய்த்தில இருந்து வெளிக்கிட்ட ஜனங்கள் மாறி குடும்பங்கள் கிறிஸ்தவ சபைய எனப்பட்ட கூட்டங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீ மெய்யான வெளிச்சம் கிடைச்ச நீ அவங்கட ஆலோசனையை கேட்டால் குடி பாதாளத்தில் விழுவாய். துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாம். அந்த அவிசுவாசம் உள்ள பரம்பரை விசுவாசத்திலே ஜீவித்த ஜோஷுவா காலேப் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டார்களா? இல்லையே. 10 பேர் சொன்னதான் கேட்டார்கள். முழு ஜனம் குளறி கூவண்டது, ஐயோ எங்களுக்கு போயலாம். அப்படியா நீ கண்டனீங்கள ராட்சத 2 பெரியாங்களா? போனார்களா? இளைப்பாறுதலுக்குள்ளே போனார்களா? கானானுக்குள்ளே? இன்னும் இதுதான் நடக்கும். இப்போதைய கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் வெத தமிழனோ பரங்கியோ சைனீஸோ ஜப்பானீஸோ இங்கிலீஷ்காரனோ யாரோ, who cares? இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள், கீழ்ப்படி உள்ளவர்கள். விடிய விடிய போட்டு வச்சிருக்குது. அவர்கள் அவிசுவாசத்தினாலே உட்பிரவேசிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளுகிறோம். இளைப்பாறுதலின் உட்பிரவேசம் the same thing. ராஜ்யத்தின் பிரவேசம் அவர்களுக்கு இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று நற்செய்தி கூறப்பட்டது. எங்களுக்கு ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று இயேசுவா வந்து சொன்னார். That's a difference. கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்கவில்லை. ஆகையால்
அவர்கள் கேட்ட நற்செய்தி பிரயோஜனப்படவில்லை. ராஜ்யத்தின் செய்தி எப்ப கூடி இந்த இடத்திலே அறிவிக்கப்படுகிறது? ஒரு சிலரை ராஜ்யம் என்ற காரியம் இல்லை என்று அவர்களை பேய்கள் நம்ப பண்ணி அவர்கள் காதுகள் கேட்கக்கூடிய விதமாக பேசி, ராஜ்யம் இதை நம்பாத, அவன் சொல்றது பொய், நம்ப வேண்டாம். இன்னும் ஒரு குடும்பத்தில் அங்க கொண்டு போகாத பிள்ளைகளை அவன் சரியில்லை, பாரோடுக்கு அங்க ஒரு சாத்திரக்காரன் இருக்கிறான், அவனிட்ட கொண்டு போ. இந்த குடும்பங்கள் கண்ணிலையும் நான் காண்கிறது இல்லை. இப்ப அவர்கள் பிரிந்து போனார்கள். பிரிந்து போகிறவர்களை பற்றி யோகனான் வடிவாக எழுதி வைத்திருக்கிறார். நம்முடையவர்களாக இருந்தால் நம்மோடு இருந்திருப்பார்களே, அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல என்று காண்பிக்கும்படிக்கு அவர்கள் பிரிந்து போனார்கள். டடியையும் மகனையும் ஐக்கியப்படாமல் பிரிப்பதற்கு மூன்றாவது ஒரு ஆவியாக, பயங்கர ஆவியாக நைசியாவிலே வந்து பூந்து கொண்ட ஆவிதான் அந்த நேரத்தை கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவி என்று நம்பி அதை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி இன்று வரை அப்படியாய் இருக்கும். கிறிஸ்தவ ஜனக்கூட்டம் எனப்படுகிறவர்களுக்கு டடியும் இல்லை, மகனும் இல்லை. அந்த ஆவி டடியை மகனை வெறுக்கிற ஆவி, டடி மகனுடைய அந்த ஆவி டடி இல்லை மகன் இல்லை என்று சொல்லாது. நோ, டடியின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாது. மகன் கொண்டு வந்த டடியின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாது. டடிக்கும் மகனுக்கும் இடையிலே இருக்கிற உறவை எதிர்க்கிறது. விளங்கிட்டியா? டாடி வழிநடத்தி அனுமதித்தால் இவைகள், இந்த கேள்விகள் உன் முகத்துக்கு வரும் சீக்கிரம். டேடியையும் மகனையும் அவர்களது ஐக்கிய உறவை வெறுக்கிற ஆவி 1 யோவான் 2:22-23 என்ன ஆவி? ஆன்டிமெஷாயா, கிறிஸ்துவை எதிர்க்கும் ஆவி. மகனை உடையவன், டாடியை உடையவன். அதை மாசிக்க முதல்ல எடுத்து போட்டீங்க. இயேசுவை மெசியா அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் ஒரு யார் பொய்யன்? டடியையும் மகனையும் மறுதலிக்கிறது, தள்ளிவிடுகிறது. டடியையும் மகனையும் எப்படி தள்ளிவிடுவது? பரிசேயர் தள்ளிவிட்டார்கள். அவர் சொன்னார், நான் அடியிட்டே இருந்து தானே வார்த்தையை கொண்டு வந்தேன், நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அவர்களுக்குள்ளே என்ன ஆவி? அந்த கிறிஸ்துவின் ஆவி. விளங்குதா? They couldn't get the truth. உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
நீ தேவனாலே உண்டாகி செம்மா சொல்லாத மறுபடியும் பிறந்தேன் என்று. எத்தனை தடவை பிறந்தாய்? நீ கண்டுபிடிக்க போறாயா? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். யோகனான் 8:47. நீ அந்த இந்த மனுஷன் பேரை சொல்ற யோவான் என்று. அவன் பேர் யோகனான். யோகனான். மத்தேயு அந்த மனுஷன் வச்ச பேர் மத்தியாகு. மத்தியாகு ஒருவேளை ஒவ்வொரு நாள் பின்னேரத்திலும் அல்லது ஒன்றை விட்ட ஒரு நாள் எப்படியோ எனக்கு தெரியாது வாரதை சொல்றேன். செய்தி போய்கொண்டிருக்கும். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை எதிலே? ராஜ்யத்திலே இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பது பரலோகம் அல்ல. ஆக்கள் செத்தாத கொண்டே கல்லறையில் எழுதி வச்சுக்கிறானே வெள்ளக்காரன் அதை கொப்பி அடிச்சு ஆட்சியா ஆற்றமு இளைப்பாறுதல் பெறுவாராக. RIP, rest in peace. Pieces. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால், உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். One saved, always saved, rubbish. பற்றி கொண்டு இருப்போமானால் மேசியாவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். அவரோடு பங்கா? அவர் ராஜ்யத்திலே பங்கு. எந்த கால கழுவ விட மாட்டேன் என்று சொன்னான் பீட்டர். நோ, எனக்கு கழுவ. இயேசுவை சொன்னார், நான் உன் கால கழுவல் என்றால் என்னிடத்திலே உனக்கு பங்கு இல்லை. உடனே பயந்துட்டான். என்ன முழுக வார்த்து விடும் என்று சொன்னார். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை விசுவாசத்திலே தொடர்ந்து கீழ்ப்படிந்து பின்பற்றி கொண்டிருந்தால் இயேசுவின் ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். அதான் அது. அவரது இளைப்புறுதலிலே இது இளைப்புள்ள ஜீவியம். வேற என்ன? பின்னும் எபிரேயர் 3:18 நான் இப்ப மாத்தி வாசிக்க போறேன். பின்னும் என்னுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? விளங்குதா? இயேசுவா வந்து ஒரு தடவை இளைப்பாறுதல் பாருங்கள் என்ன, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் பேர ஒருக்கா சொன்னார். மற்ற நேரமெல்லாம் அந்த சொல்லுக்கு பதிலாக enter the kingdom, enter the kingdom, the kingdom, the kingdom, the kingdom.
ராஜ்யம். அப்படி வாசிப்போமா? என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? கீழ்ப்படியாதவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்களே. இப்பொழுதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண, வெள்ளக்காரன், கருப்புக்காரன், பிரவுன்காரன், ஜப்பானீஸ், சைனீஸ், அமெரிக்கன், தமிழ், இந்தியன், ஸ்ரீலங்கன், அவிசுவாசத்தினாலே கீழ்ப்படியாதவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அதுக்குத்தான் எச்சரிப்பா இருக்குது. நான் என்ற வார்த்தை சொல்ல விடுவோம் நம்புற ஆனவடியினால் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருப்போம். இந்த பயம் இருக்கா? ஏனெனில் நற்செய்தி எது? வர இருக்கும் ராஜ்யம். அதானே இந்த இளைப்பாறுதலின் நற்செய்தி சகல தேசமெல்லாம் என்று சொன்னார் மத்திய 24:14. நான் மற்ற பட்டணங்களுக்கு சென்று இளைப்பாறுதலின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த ராஜ்யம் என்ற அந்த இது இன்னமாக அந்த டைம்ல அந்த பூ மட்டாக இருந்தது, விரியல்ல. யேசுவாதான் அதை கொண்டு வந்து அந்த இளைப்பாறுதல் சொல்லுக்கு பதிலாக உண்மையான இளைப்பாறும் இடமாகிய ராஜ்யம் நிலைநாட்டப்படும் இடம் எங்களுக்கு எருசலேம். என்னமோ ஒரு பாடல் ஒன்று வருது ஞாபகம். எருசலேம் காத்திருக்கும். அப்படி இருப்ப துதிகள் மேலே எழும்பும். அவர் வருகை கேட்க காத்திருக்கும். அழகான வாசல், கண்கள் யாவும் காணும். What is the next one? சீயோன் எல்லாம் பாடும். Baruch above Beshem. அவருடைய பேரில் வருகிறவர். இலங்கை ஆணையிட்டு எங்கள் அரசாங்கம் இதை அறியும்படிக்கு செய்தானே.
எல்லா அன்பும் தனிதும் நேற்றைய தினத்தில் ஒரு வேத வாக்கியம் அதிகாரம் வசனம் பழையா கொடுத்திருக்கிறேன். அநாதி அன்பினாலே உன்னை அன்பு கூர்ந்தேன், மனதுர்க்கத்தால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன். எரேமியா 31:3 3:1-3. அநாதி சுவாப அன்புகள் தனித்து போகும். இனிமேல் அல்ல, வைத்து பல குடும்பங்களிலே உலகெங்கும் புருஷனுக்கு மனைவியில இருக்க வேண்டிய அன்பு, மனைவிக்கு புருஷன், பெற்றாருக்கு பிள்ளைகள் மேல இருக்க வேண்டிய அன்பு, தாய்க்கு தாப்பருக்கு தடைந்து போகும். பிள்ளைகளுக்கு பெற்றார் மேல இருக்க வேண்டிய அன்பு, சகோதர சகோதரங்களுக்கு அவர்களுடைய மறந்து போவார்கள். சில சமயம் யேசுவா சொன்னபடி இந்த முடிவு நாட்களில் அவர்கள் எழும்பி அந்த கிறிஸ்துவுக்கு உன்னை யார் என்று காட்டிக் கொடுப்பார்கள். டேடியையும் மகனையும் அவர்கள் அறியாதபடியினாலே அதை உனக்கும் எனக்கும் செய்வார்கள். ஆடி போகாதே. என்ன இது? இவைகள் நடக்கிறதுக்கு முன்பதாக இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். யேசுவா சொன்னார், I've told you before. அது நடக்கும் நேரம். இவைகள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் என்று உங்களுக்கு தெரியும். Be strong. Be strong. டாடியோடும் மகனோடும் be strong. அவருடைய ஆடுகள், அவருக்கு கீழ்ப்படியும் ஆடுகள் அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் கரத்தில் இயேசு அதை தெளிவை சொன்னார். நான் அவைகளுக்கு ராஜ்யத்தின் வாழ்க்கையை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கட்டப்போவதில்லை. கீழ்ப்படியும் ஆடுகள் அழிந்து போவதில்லை, கட்டுப்போவதில்லை. பழைய மொழி பேர்
ஒருவனும் அவனை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை. அவைகளை எனக்கு தந்த என் டேடி எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் டேடியின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் டேடியும் உண்டாயிருக்கிறோம். அதான் சொன்னான், நம்முடைய ஐக்கியம் டேடியோடும் மகனோடும். பலருக்கு இவ்விதமான தியானம் மனதிலே இல்லாதபடியால் நான் கற்பிக்கும் நேரம் இந்த வாழ்க்கை வார்த்தைகள் உரைக்கிறதில்லை. Doesn't touch the maybe it touch the mind. So there are two. Daddy and Magnum, they both are holding you. Both. அவர் ரெண்டு பேரும் உண்டாயிருக்கிறார்கள். இளைப்பாறுதலின் உட்பிரவேசம், ராஜ்யத்தின் உட்பிரவேசம் same. With the blessings, Yavreka, Yavavasmareka, Yayur Yahavavanavalika Vioneka, Eza Yahavavanavalika, Vazamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாயிருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பாலிப்பது. All right. God willing, we will see you tomorrow. இடைப்படுதலில் பிரவேசம், ராஜ்யத்தின் பிரவேசம் சேம். ஞாபகம் இருக்கட்டும்.